வணக்கம். சனாதன வழக்கு மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. மக்களவை தேர்தலுக்கு பிறகு மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்துவிட்டால் ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் மாற்றிவிடலாம், வழக்கு அனைத்தையும் தள்ளுபடி செய்துவிடலாம் என்று கனவு கோட்டை வைத்திருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாகத்தான் தற்பொழுது மூன்றாவது முறை பாஜகவின் ஆட்சி அமைந்திருக்கிறது. குறிப்பாக ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் தான் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. மேடையில் ஏறிவிட்டும் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக சனாதானத்தை பற்றி பேசி தமிழகம் மட்டுமல்ல வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் மோசமான நிலைமைக்கு இந்தியா கூட்டணிக்கு தோல்வியை ஏற்படுத்திவிட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பொது மன்னிப்பு வழங்கிவிட்டால் இதனை மறந்துவிடுவோம் என்று அப்பகுதி மக்கள் கூறியபோது கூட முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம் என்று வீராப்பாக பேசி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது 29 வழக்குகள் பல்வேறு மாநிலங்களில் இவரது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அனைத்தையும் ஒரே நீதிமன்றத்தின் கீழ் விசாரணை செய்ய வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லி மேல்முறையீடு செய்தார். ஆனால் உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு தவறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மனுவில் குறிப்பிட்டு விட்டார் என்றும் உடனடியாக நேரில் வந்து இந்த மனுவை விசாரணை செய்து மீண்டும் புதிய மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். ஆனால் நமது தலைவரோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களவை தேர்தல் பிரச்சாரம் செய்து கலைப்பு ஆற்றுவதற்காக லண்டனுக்கு சென்றுவிட்டார். லண்டனிலிருந்து திரும்பி வந்தவுடன் மற்ற பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த வழக்கை மறந்துவிட்டார். ஆனால் தற்பொழுது இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் கொடுக்கும் விதமாக இந்த வழக்கு அமைந்திருக்கிறது. பஞ்சாப் நீதிமன்றத்தில் நாளை காலை 10:30 மணி அளவில் ஆஜராகாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் நிச்சயமாக பிடிவாரண்ட் கொடுக்கப்படும். அப்படி பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டால் பஞ்சாப் சிறைசாலையில் அவர் அடைக்கப்படுவார். தமிழகத்தில் மட்டுமல்ல, இவர் எங்கு சென்றாலும் சிறையில்தான் திமுகவிற்கு அடைக்கலமாக கடைசி நேரத்தில் மாற்றப்படும் என்பது விதிவிலக்கா என்பதற்கேற்பதான் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது வழக்கு மிக பெரிய அளவில் பூகம்பமாகவே வெடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன பிரச்சனையை சாதாரணமாக நினைத்து விட்டார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சனாதன பிரச்சனையின் பூகம்பம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது, பிரச்சனை அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இந்த வழக்கின் மூலமாக சந்தித்திருக்கிறார். அவர் லண்டனுக்கு செல்லாமல் இந்த வழக்கை முடித்திருந்தால் நிச்சயமாக இதிலிருந்து தப்பித்திருக்கலாம். ஆனால் லண்டனுக்கு ஓய்வெடுத்துவிட்டு தற்பொழுது மீண்டும் இந்த வழக்கை சந்தித்திருப்பது. நாளை காலை 10:30 மணி அளவில் பஞ்சாபில் இவர் ஆஜராகாமல் இருந்தால் நிச்சயமாக இவரை கைது செய்வது உறுதிதான் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் மூலமாக திமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்திருப்பதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. சனாதானத்தை பற்றி பேசி ஒற்றுமையை சீர்குலைத்ததற்காக இவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.